means one shot la இன்னைக்கு நம்ம பார்க்க போற chapter electricity. Okay, so electricity chapter oda one shot session தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். So பசங்களா ஆல்ரெடி நம்ம CBSE செஷன்ஸ் ஒன் ஷாட் போட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா டக்குன்னு போய் அதெல்லாம் வந்து பார்த்துடுவாங்க. ஏன்னா உன்னோட பீரியாடிக் டெஸ்ட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஹலோ புகழினியா, ஹலோ கவிதா. ஸோ இன்னைக்கு நம்ம பசங்களாம் வந்து சீக்கிரமா வந்தாச்சே. ஸோ நம்ம CBSE பசங்களாம் கொஞ்சம் ரெகுலர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்மளோட செஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஐ வாண்ட் சம் குட் ஃபீட்பேக். ஓகே, எனக்கு அந்த ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா இன்னுமே எனக்குமே வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளோட என்ன சாப்டர் பார்க்க போறோம்? நம்ம எலக்ட்ரிசிட்டி சாப்டர் தான் வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி சூப்பர் டூப்பர் லைக் சாப்டர். ஓகே, ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் வந்து வரும். ஸோ அதனால நியூமரிக்கல்ஸ் வந்து இதுல இருந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் பசங்களா நம்மளோட CBSE என்னென்ன அப்டேட்ஸ் வருது அண்ட் இந்த நம்மளோட லைவ் செஷனை பற்றின அப்டேட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட ஃபிசிக்ஸ் வாலா தமிழ்நாடு 9 and 10 வாட்ஸ்அப் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உனக்கு எல்லா அப்டேட்ஸுமே வந்து வந்துடும். சரியா? அண்ட் புகழினியா, ஸோ நீங்களாம் தான் வந்து யூ கைஸ் ஆர் த ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் CBSE செஷன்ஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ எஸ் பசங்களா, இப்போ நம்மளோட பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு பசங்களுக்காக நம்மளோட CBSE பேட்ச் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த செஷனோட ரெக்கார்டிங்ஸும் சரி, இந்த செஷனோட பிடிஎஃப்பும் சரி, இந்த செஷனோட நோட்ஸும் சரி, அண்ட் உங்களுக்காக எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், உனக்கு எக்ஸ்ட்ரா DPPஸாகவும் சரி உனக்கு நாங்கள் நம்மளோட பேட்ச்ல வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ரீயாக வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் இன்னும் என்ரோல் பண்ணாதவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளோட தமிழ்நாடு CBSE, அதாவது CBSE Class 10 தமிழ், ஓகே, CBSE Class 10 தமிழ் இந்த பேட்சை நீங்கள் தேடினீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஃப்ரீயாகவே என்ரோல் பண்ணிக்கலாம். யூ வில் கெட் த ரெக்கார்டிங்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் த PDF. ஓகே, ஸோ கமிங் டு அவர் சாப்டர், என்னது எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல நம்ம சில முக்கியமான விஷயங்கள், உனக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்பாங்க, எல்லாத்தையுமே நான் டே டு டே லைக் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். 9th மேக்ஸ் கிளாஸா? 9th மேக்ஸ் கிளாஸ் உனக்கு நெக்ஸ்ட் வீக் இருக்கும், கவலையே படாதீங்க. ஹலோ ஹாயுஷி, ஐ எம் வெரி ஃபைன். ஓகே, ஸோ கமிங் டு எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்னடா பசங்களா? வாட் டு யூ மீன் பை எலக்ட்ரிக் சார்ஜ்? எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன? எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் an intrinsic physical property. என்னது? எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் an intrinsic physical property of matter that causes it to experience force in electromagnetic field. ஓகே, ஸோ யூஸ்வலா எனக்கு கரண்ட் எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ் நரேஷ், குட் ஈவினிங் நரேஷ், குட் ஈவினிங். இந்த பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? தட் இஸ் வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். சுதா, எப்படி இருக்கீங்க சுதா? ஓகேடா. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த செஷன் பிடிஎஃப்லையுமே நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அது நீங்கள் வந்து வச்சு நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணலாம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? பிகாஸ் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஸோ வாட் டு யூ மீன் பை எலக்ட்ரிக் சார்ஜ்? இது வந்து இட் இஸ் அ பேசிக் இன்ட்ரின்சிக் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டில் இது இருந்துச்சுன்னா இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு சார்ஜ் எனக்கு பேசிக்காக இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன? பாசிட்டிவ் சார்ஜ்னா யூஸ்வலா இட் வில் பி லைக் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ எனிதிங் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். இந்த ட்ரை ஹேர்ல நம்ம கோம்பை வச்சு நம்ம இப்படி வந்து ட்ரேஸ் பண்றப்ப அந்த கோம்பை எடுத்துட்டு வந்து நீ ஒரு பேப்பர் கிட்ட எடுத்துட்டு போறப்ப எனக்கு பேப்பர் வந்து அதை அட்ராக்ட் பண்ணும். பிகாஸ் எனக்கு இந்த கோம்ல ஒரு டைப் ஆஃப் சார்ஜ் இருக்கும், அந்த பேப்பர்ல ஒரு டைப் ஆஃப் சார்ஜ் இருக்கும். ஸோ ரெண்டுமே எனக்கு என்ன ஆகும்? ஆப்போசிட் சார்ஜஸ்னால இது வில் கெட் அட்ராக்டட். ஸோ இந்த மாதிரி நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். ஓகே, ஸோ எனிதிங் வித் எலக்ட்ரிக் சார்ஜ் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வைக்கிறப்ப அது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தனா it is positive in sign, negative charge is negative in sign. So positive charge is usually proton and negative charge is electron. Okay, and இன்னொரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும், like charges repel each other, unlike charges attract each other. Okay, like charges na என்ன? positive charge ரெண்டுமே என்ன ஆகாது? அது வந்து attract ஆகாது, it will repel. ஓகே, ஆனா நெகட்டிவ் சார்ஜ் அதுவுமே லைக் சார்ஜஸ், அதுவுமே அட்ராக்ட் ஆகாது, அதுவுமே ரெப்பல் ஆகும். அண்ட் அதே மாதிரி அன்லைக் சார்ஜஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகாது? அது வந்து ரெப்பல் ஆகாது, அது அட்ராக்ட் ஆகும்.
So unlike charges வந்து it will attract each other. So இதெல்லாம் basic concepts. So SI unit of charge என்ன? What is the SI unit of charge? SI unit of charge வந்து it is coulomb. So it is represented as capital C. சரியா? So இதான் SI unit of electric charge. Okay, so SI unit of charge என்ன coulomb. ஏனா சார்லஸ் ஆகஸ்டின் அவர்தான் இந்த சார்ஜஸ் வந்து first discover பண்ணாரு. Okay, so 1 coulomb is அத நம்ம வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு பார்த்தனா 1 coulomb is equal to 1 ampere into 1 second. Okay, so நம்மளோட fundamental charge அப்படினா என்ன? The smallest independent charge that exists is the charge on a single electron. Fundamental charge. So ஒரு electron. So இதுதான் வந்து நம்ம negative charges flow ஆகுறத நம்ம current ன்னு சொல்றோம். இந்த ஒரு negative electronல இந்த எலக்ட்ரான்ல இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம ஃபண்டமெண்டலா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, சோ நம்ம எலக்ட்ரான்ல இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன அப்படி பார்த்தனா சார்ஜ் ஆஃப் 1 electron is equal to -1.6 into 10 power -19 coulomb. சரியா? This value is very important when you solve numericals. So 1 electron la irukkakoodiya charge enna -1.6 into 10 power -19 coulomb. So idha nalla nyabagam vechukonga. Okay, idu unakku nariya numericals la nee solve pannadhukku useful ah irukum. Seriya? So quantization of charge appadina enna? Okay, so quantization of charge appdin paathana, okay, so any charge q is an integral multiple of the electron charge. Okay, so basic ah ipa 1 mole அப்படினா நம்ம 6.023 into 10 power 23 number of particles அப்படினு வந்து சொல்றோம் இல்லையா? அப்ப 2 moles அப்படினா 2 into 6 இந்த Avogadro number, 3 moles na 3 into this Avogadro number. அந்த மாதிரி 4 coulomb of charge அப்படினா அந்த ஒரு கூலம்க்கு what is the value அப்படினு பார்த்தனா இந்த எலக்ட்ரான்ல இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் வேல்யூ தான் it is 1 coulomb அப்படினு வந்து 1 coulomb னு சொல்லல, 1 coulomb னு சொல்லல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான் அது இன்டு அத நம்ம என்ன சொல்றோம் we call this as quantization of charge. So q is equal to என்னது q என்றது என்னது நம்மளோட q is nothing but quantization of charge. Okay, so எவ்வளவு சார்ஜஸ் இருக்கு, so which is equal to ஒரு n into electron. Okay, so electronோட சார்ஜ் நம்ம போடும். Okay, so this is called as quantization of charge. புரியுதா? So what do you mean by electric current பசங்களா? சொல்லுங்க சுதா, what do you mean by electric current? So electric current நான் சொன்ன மாதிரி சார்ஜ்னா என்னன்னு சொன்னோம். So charge is nothing but நான் சொன்ன மாதிரி this is the basic property. Okay, so charge ஓட இது பார்த்தனா இது வந்து electromagnetic field இது ஒரு force experience பண்ணும், அதான் charge. இப்போ electric current என்னன்னா this is the rate of flow of positive charge. ஒரு கண்டக்டர்ல, ஓகே, ஒரு கண்டக்டர்ல எனக்கு positive charge flow ஆகுது. என்னது? rate of flow of positive charge. ஓகே, எனக்கு அந்த கண்டக்டர்ல எனக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. ஒரு பர்టిక్యులர் டைம்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுது அதுதான் நான் என்ன சொல்றேன், ஐ கால் திஸ் as current. ஓகே, அத நம்ம என்ன சொல்வோம், நம்ம current ன்னு வந்து சொல்லுவோம். சோ சரியா? சோ current is equal to rate of flow of charges. ஓகே, ஒரு பர்టిక్యులர் டைம்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் எனக்கு ஃப்ளோ ஆகுது அதான் நம்ம என்ன சொல்றோம், we call this as current. சரியா? சோ பசங்களா quantization of charge னா இந்த q தான் நம்ம quantization of charge ன்னு சொல்றோம். ஓகே, சோ ஆக்சுவலா பார்த்தனா 1 எலக்ட்ரான் தான் நம்ம ஃபண்டமெண்டல் 1 எலக்ட்ரான்ல இருக்கக்கூடிய சார்ஜ் தான் நம்ம ஃபண்டமெண்டல் பேஸா வந்து எடுக்கிறோம் இல்லையா? அதான் ஃபண்டமெண்டல் பேஸ்ன்னு சொல்றோம். ஓகே, சோ எனக்கு ஒரு q அப்படினு பார்த்தனா which is nothing but அத நம்ம குவான்டைஸ் பண்ண போறோம். இவ்ளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அப்படி நான் குவான்டைஸ் பண்ண போறேன், அதாவது நான் வந்து குவான்டிஃபை பண்ண போறேன். சோ அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தனா நம்ம இந்த எலக்ட்ரானோட சார்ஜ் தான் பேஸா வைக்கிறோம். ஓகே, சோ n into electron அதுதான் நான் வந்து 1 quantity of charge நான் வந்து சொல்றேன். சரியா? ஓகே, சோ சார்ஜ் வந்து I will calculate as n into electron. Okay, so charge நான் எப்படி calculate பண்ணுவேன், n into electron நான் calculate பண்ணலாம். ஓகேயா செந்தில்குமரன்? ஸோ ரொம்ப பெருசா இதை வந்து ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஸோ இது பேசிக்கா இந்த பிசிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ரொம்ப டீப்பா விஷுவலைஸ் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் இஸ் நத்திங் பட் எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு
அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம் இல்லையா, குவான்டிஃபை ஒரு நம்பர் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் நம்ம சார்ஜை நம்ம ஒரு குவான்டிட்டி கொடுக்குறோம், இவ்வளவு நம்பர் ஆஃப் சார்ஜஸ். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம ஃபிக்ஸ் பண்றோம், அதான் n into E. புரியுதா செந்தில்குமரன்? கண்டிப்பா கொடுக்குற ரேவதி. ஓகே, ஸோ புரிஞ்சிச்சுன்னா எனக்காக ஒரு பிங்க் கலர் ஹார்ட் போடுங்க செந்தில்குமரன். ஓகே, ஸோ இப்போ Q is equal to NE னு சொல்லலாம், and Q is equal to I into 2 from the formula of current. ஓகே, ஸோ Q ஓட ரெண்டு ஃபார்முலா வந்துருச்சு. ஓகே, இதுல இருந்தே நம்மளுக்கு மூணு ஃபார்முலா, Q is equal to NE, I is equal to Q by T, and Q is equal to I into T. சரியா? ஸோ I is nothing but current, Q is nothing but charge, and T is nothing but time. Okay, I think it is clear. Electric current உனக்கு புரிஞ்சுச்சா? So rate of flow of charges. Okay, so direction of current என்னது? Direction of current. So usually பார்த்தனா எனக்கு இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது பாத்தியா? ஸோ எனக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறதுனால தான் எனக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. என்னது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறதுனால தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸ் எனக்கு இந்த டைரக்ஷன்ல வந்து என்ன ஆகுது, எனக்கு இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, கரண்ட்டும் எனக்கு இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. ஓகே, ஸோ கரண்ட் எனக்கு இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகல, கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஓகே, ஸோ அதனால தான் என்ன சொல்றேன், ஸோ கரண்டோட டைரக்ஷனும் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிற டைரக்ஷனும் எனக்கு சேம் கிடையாது. கரண்ட் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் எனக்கு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். ஸோ இதை நீ எப்படி எடுத்துக்கலாம் பார்த்தோன்னா, ஸோ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் நத்திங் பட் rate flow of positive charges. Electrons இந்த சைடு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும் இல்லையா? ஓகே, ஃப்ளோ ஆகும் இல்லையா? ஸோ கரண்ட் பார்த்தோன்னா இட் இஸ் ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ கரண்ட் யூஸ்வலா பார்த்தோன்னா, ஓகே, கரண்ட் யூஸ்வலா நம்மளோட எலக்ட்ரான்ஸ் பார்த்தோன்னா இட் வில் மூவ் ஃப்ரம் பாசிட்டிவ் டெர்மினல் ஓகே, எலக்ட்ரான்ஸ் பார்த்தனா நல்லா கவனிங்க, எலக்ட்ரான்ஸ் பார்த்தனா it will move from negative terminal to positive terminal. Electrons வந்து it will move from negative terminal to positive terminal. Okay, electron flow. So இதுக்கு opposite direction நம்மளோட current இருக்கும். So direction of current என்ன? Positive terminal to negative terminal. Okay, so இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Electron flow is from negative terminal to positive terminal and direction of current வந்து positive to negative terminal. சரியா? And SI unit of current என்ன? It is ampere. SI unit of charge என்ன? Coulomb. SI unit of current என்ன? நம்ம ampere. Okay, and confuse ஆகாதீங்க பசங்களா. Qன்றது கூலம் கிடையாது. Q is charge நம்ம represent பண்றது. இப்ப current நம்ம I ன்னு represent பண்றோம். ஆனா அதோட unit ampere. அதே மாதிரி charge நம்ம Q ன்னு represent பண்ணுவோம். அதோட unit வந்து coulomb. புரியுதா? கிளியரா? Okay, and subunits and conversions. Milliampere na enna? Milliampere na 1 into 10 power minus 3 ampere. 10 power minus 3 ampere நம்ம milliampere nu சொல்லுவோம். And microampere அப்படினா 10 power minus 6 ampere. Okay, clear? Okay, so I think this is clear for you. So, இப்போ ஒரு question பாருங்க. An electric source can supply a charge of 500 coulomb. The electric source can supply 500 coulomb. So Q is equal to 500 coulomb. If the current drawn by a device is 25 milliampere, this is I is equal to 25 into 10 power minus 3 ampere. Okay. Find the time in which electric source will be discharged. So I is equal to Q by T. இப்போ நம்ம T தான் கண்டுபிடிக்கணும். T is equal to Q by I. Q என்ன 500 coulomb, time I என்ன 25 into 10 power minus 3. Okay, okay, so what is the answer? So T is equal to Q by I. So 500 by 25 into minus 3, T is equal to 20 into 10 power minus 3. Okay, which is 10 power minus 3 la 10 power 3. 20 into 10 power 3 seconds, which is nothing but 20,000 seconds. Or 5.56 hours. புரியுதா? ஹலோடா. புரியுற மாதிரி இருக்கா, ஆனா புரியல. ஏன்னா உன்னால கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ண முடியாது. அதுதான் இந்த எலக்ட்ரிசிட்டி சாப்டரோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஸோ நீங்க கான்செப்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கா அப்ளிகேஷன் பேஸ், நியூமரிக்கல் பேஸ் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ஸோ அதனால நியூமரிக்கல்ஸ்ல மோஸ்டா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க.
Okay, so next என்ன potential difference. What do you mean by potential difference? Potential difference அப்படின்னா ஓகே, ஸோ யூஸ்வலாக நம்ம பார்த்தோன்னா எனக்கு கரண்ட் தண்ணி ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா எனக்கு ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஏன்னா இங்கே இப்போ நம்ம தண்ணி நம்ம கிரவுண்டில் இருந்து எனக்கு மொட்டை மாடியில் இருக்கிற டேங்குக்கு நம்மளோட தண்ணி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை வந்து தானாகவே அது கீழேருந்து மேலே போகுமா? ஏன்னா நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா மேலேருந்து எனக்கு கீழே தான் வரும். கீழேருந்து எனக்கு தண்ணி அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி போகாது. ஸோ அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி நான் தண்ணியை மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு சப்ளை சம் ஐ எனர்ஜி. ஓகே, அதனால தான் நான் மோட்டர் போட்டு என்ன பண்ணுறேன், மோட்டர் போட்டு நான் அந்த தண்ணியை பைப் மூலமாக ஹை ப்ரெஷர் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், கீழேருந்து மேலே தள்ளுறேன். ஸோ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு நம்மளோட தண்ணி வந்து போகுது. ஓகே, ஸோ எப்பயுமே ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் வில் பி ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். ஸோ ஒரு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் வாட்டரே வந்து என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகுது. அண்ட் அதே மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோன்னா ஒரு ஹாட் பாடி கோல்டு பாடி, ஹாட் பாடியோட டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது, கோல்டு பாடியோட டெம்பரேச்சர் லோவாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் வைக்கிறப்ப இந்த ஹாட் பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே இந்த கோல்டு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ தேர் வில் பி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எப்பயுமே எனக்கு மூவ்மெண்ட் ஆஃப் ஹீட்டோ மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸோ நடக்கணும்னா ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு போகும், ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சர் போகும். ஸோ தேர் ஷுட் பி சம் டிஃபரன்ஸ் இன் த பேராமீட்டர். அந்த மாதிரி கரண்ட் மூவ் ஆகணும்னாலுமே எனக்கு இங்கே பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கணும். What do you mean by potential difference? எனக்கு ஹை பொட்டென்ஷியல் லோ பொட்டென்ஷியல் ரெண்டு இருக்கு. ஸோ ஹை பொட்டென்ஷியல்லேருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு தான் என்னோட எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகணும். ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கும் நல்ல பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் மூவிங் அ யூனிட் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு த அனதர். ஓகே, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு என்னோட சார்ஜ் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு சப்ளை சம் எனர்ஜி. ஸோ இப்போ நம்மளோட மோட்டர் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஐ எனர்ஜி கொடுக்கறதுனால தான் நம்ம கீழ் பாயிண்ட்லேருந்து அந்த டேங்குக்கு நம்மளோட தண்ணி வந்து ஃப்ளோ ஆகுது இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு என்னோட சார்ஜை ஃப்ளோ மூவ் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு சப்ளை சம் எனர்ஜி, ஐ ஹாவ் டு டூ சம் ஒர்க். அந்த ஒர்க் டனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வி கால் திஸ் அஸ் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ ஃபார்முலா பார்த்தோன்னா V is equal to W by Q. Okay, so work done in moving a unit charge from one point to another. Okay, so V is equal to W by Q. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், we call this as potential difference. Okay, so work done இதுல எப்படி கால்குலேட் பண்ணுவேன், W is equal to Q into V. So பசங்களா நான் சொல்ல நீங்க இந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் உனக்கு பெட்டரா இருக்கும். ஹலோ ரித்திகா லக்ஷ்மி, ஞாபகம் இருக்கு. Okay, so இப்போ V is potential difference, W is work done and Q is the charge. Okay, so இப்போ SI unit of potential difference என்ன அப்படின்னு பார்த்தோம்னா this is called as volt. Okay, so SI unit of current ampere, SI unit of charge வந்து coulomb. இப்போ SI unit of potential difference என்ன volt. So 1 volt ஓட definition, potential of difference of 1 volt is if 1 joule of work is done in moving a charge of 1 coulomb of charge. அதான் நம்ம என்ன சொல்றோம், 1 volt நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ உனக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க CBSE 2025 எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா டிஃபைன் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், ஒரு டெஃபினிஷன், பேசிக் டெஃபினிஷன் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. ஓகே, டெஸ்ட் ஃபுல் சிலபஸ். ஆமா நிறைமதி, டெஸ்ட் ஃபுல் சிலபஸ். இது வரைக்கும் ஃபுல் சிலபஸ்னா இது வரைக்கும் நான் என்னென்ன எடுத்திருக்கணும் அது எல்லாமே உனக்கு வரும். ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸோட டெஃபினிஷன் அண்ட் அதோட SI யூனிட் அண்ட் அதோட எக்ஸ்பிரஸ் இட் இன் SI யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் சார்ஜ். புரியுதா? ஸோ இந்த மாதிரி உனக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல்டா பசங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, calculate the amount of work done by a cell when 20 coulomb of charges moved through a potential difference of 3 volt. ஸோ வோல்ட் வந்து 3 volt, அதாவது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 3 volt, சார்ஜ் வந்து 20 coulomb. ஓகே, எனக்கு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் கேட்குறாங்க. ஓகே, ஸோ V is equal to பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன,
work done in moving a unit charge from one point to another இல்லையா? so V is equal to W by Q. V is equal to W by Q. ஆனா இப்ப நான் W தான் கண்டுபிடிக்கணும். so W work done is equal to V into Q. so V என்ன? V is 3 and Q is 20. 3 into 20 which is nothing but 60 joules. so work done என்ன? எனக்கு 60 joules. okay so with units நீங்க ப்ராப்பரா எழுதணும் சரியா? so பசங்களா அதனால நிறைய அப்ளை பண்ணி நீங்க எழுதுங்க. so ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எதனால கரண்ட் எனக்கு ஃப்ளோ ஆகுது? okay so தண்ணி எதனால ஃப்ளோ ஆகுது? எனக்கு பிரஷர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஹை பிரஷர் லோ பிரஷர் எனக்கு பிரஷர் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம கரண்ட்டுமே okay so வாட்டர் எனக்கு யூசுவலா ஹை லெவல்ல இருந்து கீழ் லெவலுக்கு லோ லெவலுக்கு தான் வாட்டர் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகும் இல்லையா? வாட்டர் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோவர் லெவல் டியூ டு கிராவிட்டி. அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் சார்ஜுமே ஃப்ளோஸ் டியூ டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரண்ட். ஓகே ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால தான் எனக்கு எலக்ட்ரான்ஸுமே என்ன ஆகுது? எனக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகே ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் தான் நம்ம ஹை பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் சார்ஜ் தான் எனக்கு ஹை பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். அண்ட் நெகட்டிவ் சார்ஜில் வந்து நான் என்ன சொல்வேன்? லோ பொட்டன்ஷியல்னு நான் வந்து சொல்லுவேன். ஓகே லோ பொட்டன்ஷியல்னு நான் வந்து சொல்லுவேன் சரியா? ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான்ஸோட 1 மார்க் தான்டா. ஸோ நிறைய மாதிரி எல்லாமே உனக்கு 1 மார்க் கொஸ்டின் தான், கவலைப்படாதீங்க. ஓகே ஸோ நல்லா கவனிங்க. எலக்ட்ரான்ஸ் வந்து எப்பயுமே ஓகே ஸோ திஸ் இஸ் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற இடமே இதுதான். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற இடமே இதுதான். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் லோவர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல். ஓகே ஸோ இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் என்னது? நம்மளோட கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் சரியா? அப்ப நம்மளோட கன்வென்ஷனல் கரண்ட் வந்து அதோட டைரக்ஷன் என்ன? it is moving from higher potential to lower potential. so இத ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஆக்சுவல் எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து lower potential to higher potential. ஓகே lower to higher. ஓகே ஆனா கன்வென்ஷனல் கரண்ட் ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து லோவர் பொட்டன்ஷியல். புரியுதா? சோ இந்த கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வேணாம். ஓகே கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வந்து வேணாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காண்ட் அண்டர்ஸ்டாண்டா எதுடா? இதா? ஸோ யூஸ்வலா நான் சொன்ன மாதிரி எனக்கு மேல இருந்து தண்ணி ஈஸியா கீழே கொட்டும். கீழே இருந்து தண்ணி மேல போகுமா? போகாது. ஏதாச்சும் ப்ரெஷர் ஏதாவது மோட்டர் போட்டாதான் கீழே இருந்து தண்ணி மேல போகும். இல்லைன்னா நம்ம மலையில இருந்து நம்ம தண்ணி கீழே கொட்டு தானாவே கொட்டுது. ஏன்னா கீழே கிராவிட்டி இருக்கு. ஸோ யூஸ்வலா தண்ணி வந்து எனக்கு ஹையர் லெவல்ல இருந்து லோவர் லெவல் போகும். ஆனா லோவர் லெவல்ல இருந்து ஹையர் லெவல் போகாது. அந்த மாதிரிதான் எனக்கு இங்க வந்து அந்த டிஃபரன்ஸ் இருக்கு, ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தேர் ஷுட் பி சம் டிஃபரன்ஸ் ஃபார் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஓகே எல்லாமே புக்கின் தான். எஸ் இறைமதி உனக்கு புக்கின் தான் சரியா? அந்த மாதிரி தான் எலக்ட்ரிக் சார்ஜுமே எனக்கு ஃப்ளோ ஆகிறதுக்கு எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கணும். ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல் இருந்தால் மட்டும்தான் எனக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான்ஸ் லோ டு ஹை மூவ் ஆகும் அண்ட் கரண்டோட டைரக்ஷன் ஹை டு லோ மூவ் ஆகும் சரியா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஓகே ஸோ யார் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வந்து வைக்கிறது? ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான் ஃப்ளோ ஆனால் தான் கரண்ட் இருக்கும் இல்லையா? கரண்ட் இருக்கும் இல்லையா? சோ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெயின்டைன் பண்றது யாரு? நம்மளோட பேட்டரி. ஓகே நம்மளோட பேட்டரி. ஓகே எனக்கு பாசிட்டிவ் டெர்மினல் தான் நான் ஹை பொட்டன்ஷியல்னு சொன்னேன், நெகட்டிவ் டெர்மினல் இஸ் லோ பொட்டன்ஷியல்னு சொன்னேன் இல்லையா? சோ அந்த பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் தான் நம்ம பேட்டரி கொடுக்குது. ஓகே சோ ட்ரை செல் ஒரு பேட்டரி அதுதான் நம்மளுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஓகே ஸோ ட்ரை செல்னா என்ன? அதுதான் வந்து இந்த பேட்டரியில என்ன ஆகும் பார்த்தோன்னா கெமிக்கல் எனர்ஜி எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா எனக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ உள்ள எனக்கு கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால அது எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எனக்கு வெளியில ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் வந்து எனக்கு இருக்கு. ஓகே ஸோ இதுதான் எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எனக்கு வந்து உருவாக்கி கொடுக்குது சர்க்கியூட்ல. ஓகே இதான் எனக்கு உருவாக்கி கொடுக்குது. ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நம்ம சர்க்கியூட்ல கொடுக்குது. ஓகே ஸோ சிங்கிள் செல்லை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னா திஸ் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல், நடுவில் எந்த ஒரு லைனும் வந்து நீ போடக்கூடாது. திஸ் இஸ் ஒன் செல். இதுவே எனக்கு நம்பர் ஆஃப் செல்ஸ் நான் வச்சு அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா அதை நீ எப்படி எழுதுவேன்? அதை நீ எப்படி வரைவேன்? இப்படிதான் வரைவேன் சரியா? திஸ் இஸ் த கரெக்ட் ரெப்ரசன்டேஷன். பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் அண்ட் இன்னொரு செல்லோட பாசிட்டிவ் டெர்மினலோ நெகட்டிவ் டெர்மினல் தான் கனெக்ட் ஆயிருக்கணும் சரியா? ஸோ நீ எப்படி போடக்கூடாது? இப்படி போடக்கூடாது. திஸ் இஸ் ராங். இது பாசிட்டிவ் நெகட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ், அப்படி எனக்கு கனெக்ட் ஆகாது. ஓகே ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஐ திங்க் இட் இஸ் கிளியர். எஸ் ஓகே
சிங்கிள் செல்லுக்கும் பேட்டரிக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் இல்லையா? சோ எனக்கு நிறைய காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் அண்ட் சீரிஸ் கனெக்ஷன்ல வச்சு அப்படின்னா அதுதான் நான் வந்து என்ன சொல்றேன், நான் பேட்டரி அப்படின்னு வந்து சொல்றேன். ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர். சோ உனக்கு அந்த சர்க்யூட்ல எனக்கு இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணாதான் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான்ஸ் ஆல்ரெடி கண்டக்டர்ல இருக்கு. ஓகே, சோ அந்த எலக்ட்ரான்ஸை ஃப்ளோ பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தேவை. தட் இஸ் கிரியேட்டட் பை நம்மளோட பேட்டரி. ஓகே, சோ எல்லாத்துக்குமே நான் நியூமரிக்கல்ஸ் எடுத்துட்டு வரேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். சரியா? So electrons move from lower potential to higher potential. Correct. Assertion is right. Reason enna? A dry cell maintains electric potential difference across the ends of a conductor. Correct. Okay, so both assertion and reason are true, and reason is the correct explanation of the assertion. Okay, so இது ஒரு board question CBSE 2024. Okay, so இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இது வரைக்கும் நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்த்தோம், அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல் ஃபார்முலா சம்மரி பாருங்க. So electric charge is equal to Q is equal to NE. Electric charge oda unit coulomb. Electric current is equal to Q by T. Q is equal to I into T. Potential difference is equal, V is equal to W by Q. And work done by the source is equal to Q into V. Okay. So இதை வந்து ஒரு screenshot எடுத்து வச்சுக்கலாம். It will be useful for you guys. Okay. So இப்போ resistance தான் என்ன? ஒரு கண்டக்டர்ல எலக்ட்ரான்ஸ் ஈஸியா எனக்கு ஃப்ளோ ஆகாது. கண்டக்டர்ல எலக்ட்ரான்ஸ் எனக்கு ஈஸியா ஃப்ளோ ஆகாது. அது ஒரு அந்த கண்டக்டர்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸை ஈஸியா ஃப்ளோ ஆவிடாம ஒரு ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கும். அதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஸோ resistance is the characteristic property of a conductor to oppose the flow of electric current through it. என்னது? எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் என்னது? எனக்கு எலக்ட்ரிக் கரண்டா ஃப்ளோ ஆகாம தடுக்கிறதுக்கு தான் எனக்கு எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. மை 10th மார்க்கா இன் CBSE I got full 10 CGPA. சரியா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னது? ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ கண்டக்டர் டு அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் த்ரூ இட். ஓகே, ஸோ எதனால இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு பிசிக்கலா காஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, as free electrons flow they collide with ions and atoms of the conductor. These collisions restrict their motion. ஸோ யூஸ்வலா எதனால உனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் காஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறப்ப அங்க இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஒரு அயான்ஸோட இது வந்து கொலைட் ஆகுறப்ப அந்த எலக்ட்ரான்ஸ் ஈஸியா வந்து என்ன ஆகாது? ஃப்ளோ ஆகாது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன? ஓம். OHM. Okay, because of the scientist who discovered. சரியா? So இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். This is 1 ohm. சரியா? So இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறப்ப நடுவுல நிறைய ஆட்டம்ஸ் அயான்ஸோட இது என்ன ஆகும்? முட்டி மோதிக்கும். அதனால எலக்ட்ரான்ஸ் எனக்கு ஈஸியா ஃப்ளோ ஆகாது. சரியா? சோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call this as resistance. ஓகே, அப்படி எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல, ரெசிஸ்டன்ஸ் கம்மி அப்படின்னா எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல, எலக்ட்ரான்ஸ் எனக்கு ஈஸியா ஃப்ளோ ஆகும். சோ லெஸ் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்னா எனக்கு கரண்ட் will be more. ஓகே, SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம். ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்னா கரண்ட் will be more. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா கரண்ட் will be less. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர்டா பசங்களா? கிளியரா புரிஞ்சுச்சா? கிளியரா இது வரைக்கும் எனக்கு கிளியரா புரிஞ்சுச்சு அப்படின்னா எனக்காக ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க பார்க்கலாம். அண்ட் இன்னும் நம்ம செஷனுக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு லைக் போடுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? ஓகே, so what are the factors affecting resistance? Okay, so conductor எவ்வளோ நீட்டமா இருக்கு. Okay, length of the conductor அது மேட்டர். ஓகே, so எப்படி மேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா R is proportional to L. என்னது? லென்த் ஜாஸ்தியாக ரெசிஸ்டன்ஸும் எனக்கு ஜாஸ்தியாகும். these are directly proportional. ஓகே, so எனக்கு லாங் ஒயர்ல என்னது லாங் தின் ஒயர்ல எனக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஹை ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கரண்ட் வந்து கம்மியா ஃப்ளோ ஆகும். சரியா? அண்ட் அதே மாதிரி கிராஸ் செக்ஷனல் ஏரியாலையும் டிபெண்ட் ஆயிருக்கும். ஓகே, அண்ட் ஆர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ஓகே, ஏரியா ஆஃப் த ஒயர் எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எனக்கு ஜாஸ்தியா இருக்கும். இதே ஏரியா ஆஃப் த ஒயர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ தே ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஸோ ஷார்ட்டா திக்கான ஒயர்ல ஓகே ஸோ ஏரியா இஸ் மோர், அப்ப எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மி. ரெசிஸ்டன்ஸ் கம்மினா எனக்கு மோர் கரண்ட். புரியுதா? கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ எப்பயுமே திக் ஒயர் அதாவது ஏரியா இஸ் மோர், அப்ப எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மி. பிகாஸ் திஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப ரெசிஸ்டன்ஸ் கம்மி அப்படின்னா கரண்ட் ஜாஸ்தியா ஃப்ளோ ஆகும். ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஓகே,
ஸோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா மேல டிபெண்ட் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் அதே மாதிரி மெட்டீரியல் ஆஃப் த கண்டக்டர், அது என்ன மாதிரியான மெட்டீரியல் அந்த கண்டக்டர் உருவாயிருக்கு அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ரெசிஸ்டிவிட்டி, which is nothing but resistivity. அதான் வந்து resistivity is அந்த particular materialக்கு what is the resistance, அதை சொல்றது தான் resistivity. Very simple, in simple words. And next temperature. Next என்ன? Temperature. For pure metals, resistance increases with temperature. For pure metalல பார்த்தனா temperature increase ஆக temperature increase பண்ண எனக்கு என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸுமே வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், அப்ப கரண்ட் ஃப்ளோ கம்மி. ஓகே, ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரெசிஸ்டன்ஸ். தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரெசிஸ்டன்ஸ். ஓகே ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஓகே, இது எல்லாத்தையுமே இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. R is equal to rho into L by A. Rho into L by A. Okay, so this formula is very important. Okay, so R is directly proportional to length, R is directly proportional to the resistivity of the material, R is inversely proportional to the area. Okay, so இந்த சிம்பிள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த சிம்பிள் தான் நம்ம ரெசிஸ்டிவிட்டி, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதோட யூனிட் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஸோ இதோட யூனிட் R is equal, rho is equal to என்னது? RA by L இல்லையா? ஸோ ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம். ஓகே, அண்ட் ஏ வந்து என்னது? ஏரியா, மீட்டர் ஸ்கொயர். லென்த் என்ன? மீட்டர். ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஓம் மீட்டர். ஸோ நம்மளோட ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்ன? ஓம் மீட்டர். ஓம் மீட்டர், புரியுதா? கிராஸ் செக்ஷன் அப்படின்னா ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஓகே, அந்த வயரோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ஸோ ஏரியா ஜாஸ்தியாக ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கம்மியாகுது. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஜாஸ்தியா இருக்கும். புரியுதா? பேட்டரிக்கு ஸ்விட்ச் எதுவும் தேவையில்லை, ஆனா அந்த சர்க்யூட்டுக்கு தான் உனக்கு ஸ்விட்ச் தேவை எப்பயுமே. சரியா? ஓகே, so ஒரு question பாருங்க. The resistance of a wire does not depend on what? Resistance of a wire usually எது மேல dependent ஆகாது? length மேல dependent ஆகும், area மேல dependent ஆகும், material மேல dependent ஆகும், ஆனா shape மேல dependent ஆகாது. So option C is the right answer. 2023ல கேட்டிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் செந்தில் குமரன். கார்பன் அண்ட் நெட்ஸ் காம்பவுண்ட்ஸா? பட் ஆனால் இந்த சாட்டர்டேனா நாளைக்கு சொல்கிறீங்களா? சாட்டர்டே கார்பன் அண்ட் நெட்ஸ் காம்பவுண்ட்ஸ், நாளைக்கு லீவேடா? இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வி டோன்ட் ஹாவ் செஷன். அடுத்த ஃப்ரைடே தான் ஐ திங்க் ஐ வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட். ஓகேயா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், ரைட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் ஆர் and electric resistivity of a conductor, derive SI unit of electrical resistivity. So R is equal to rho L by A. அதுதான் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே, so what do you mean by resistivity? Okay, so ஒரு particular materialக்கு what is the resistance, அத சொல்றது தான் நம்மளோட resistivity ன்னு சொல்லுவோம். Okay, so resistivity is an intrinsic property of material. It depends only on the material type. Okay, அந்த material type, அந்த மெட்டீரியல் என்ன டைப்ல இருக்கு அண்ட் அந்த டெம்பரேச்சரை பொறுத்து தான் எனக்கு அதுல எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே, அதாவது நான் சொல்றது கார்பன் அண்ட் நெட்ஸ் காம்பவுண்ட்ஸ் நான் அடுத்த வாரத்துல வேணா எடுப்பேன். ஆனா எப்பன்னு எனக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியலையே. ஐ வில் ட்ரை டு டூ தட் டா செந்தில் குமரன். ஓகே ஓகே, ஸோ இது வந்து ரெசிஸ்டிவிட்டி வந்து இட் டஸ் நாட் சேஞ்ச் வித் ஷேப், சைஸ், லென்த் ஆர் ஏரியா. ஓகே, இது ஷேப், சைஸ், லென்த், ஏரியா மேலாம் வந்து டிபெண்ட் ஆயிருக்காது. சரியா? L means what is that formula? L is nothing but length. L is nothing but length, mercy, length. சரியா? So usually பார்த்தனா resistivity is more for insulators. Resistivity is more யாருக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்? ரெசிஸ்டிவிட்டி எதுக்கு ஜாஸ்தியா இருக்கும்? எந்த மெட்டீரியலுக்கு பார்த்தனா இன்சுலேட்டர்ஸ் தான். கரண்டே அலோ பண்ணாது இல்லையா?
ஸோ அதனால தான் இன்சுலேட்டர்ஸ் நம்ம சொல்கிறோம் which does not allow current to pass through it. அதுக்கு தான் ரெசிஸ்டிவிட்டி ஜாஸ்தி. நெக்ஸ்ட் alloys and next தான் metals. Metals are usually good conductors. Okay, metals பார்த்தனா they have very low resistivity, great conductors. Alloys வந்து moderate resistivity, they are okay conductors. Insulators extremely high resistance, so they are very bad conductors. Okay, so potential difference நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தனா நம்ம வோல்ட் மீட்டர் மூலமா மெஷர் பண்ணுவோம். and all நான் இது சொல்லனா இத நோட் பண்ணிக்கோங்க. கரண்ட் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமென்ட் பேரு we call this as ammeter. Okay, and potential difference measure பண்ணக்கூடிய instrument we call this as voltmeter. So எப்பயுமே இந்த voltmeter it will be connected in parallel. and எப்பயுமே நம்மளோட ammeter current measure பண்ணக்கூடிய அந்த instrument நம்ம சீரிஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் we will connect. சரியா? So has high resistance to prevent drawing current. Okay, so electric current is measured by ammeter. இது சீரிஸ்ல தான் நம்ம பண்ணுவோம். So it has low resistance to avoid altering circuit current. சரியா? Okay, so இந்த question பாருங்க. இந்த R is equal to rho L by A அந்த formula apply பண்ணி ஒரு question இருக்கு. Okay, so the resistance of a metal wire of length 3 meter. Okay, is 60 omega. Okay, 60 omega na resistance வந்து 60 ohm. Okay, cross section வந்து 4 into area வந்து 4 into 10 power minus 7 meter square. Okay, calculate its electric resistivity. So RA by L calculate பண்ணனும். R என்ன 60 into area 4 into 10 power minus 7. L என்ன 3 meter. So calculate பண்ணனா rho என்ன, what is the rho? Calculate பண்ணனா what is the answer? What is the answer? You get 8 into 10 power minus 6 ohm meter. டேய் பசங்களா எப்பயுமே யூனிட் எழுதணும். யூனிட் எழுதணும், அப்பதான் உனக்கு மார்க் கொடுப்பாங்க. சரியா? சோ இந்த மாதிரி உனக்கு क्वेश्चन வரும். சோ 2025 23 22 21ல இந்த மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ். அடுத்த क्वेश्चन பாருங்க. 3 cylindrical conductors A, B and C of the same material. Okay, 3 cylindrical conductors மூணுமே of the same material. Okay, மூணுமே of the same material. Conductor A பார்த்தனா okay, conductor A பார்த்தனா length L, area A. Conductor B length L by 2, area 2A. Conductor C length L by 2, area A by 2. Find the ratios RA by RB and RA by RC. Okay, so RA na enna? R is equal to rho into L by A va. இப்போ for RA க்கு மட்டும் பார்க்கலாம். Resistivity நம்மளுக்கு எதுவும் சொல்லல, so that is okay. Length பார்த்தனா for length conductor A it is L, area வந்து A. RB வந்து rho into L by 2, area வந்து 2A. So which is rho L by 4A. Okay. RC வந்து rho into L by 2, area A by 2. அப்ப A by 2 னா அந்த 2 வந்து மேல போயிடும் இல்லையா? அப்ப it is again rho L by A தான். ஓகே, சோ அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. RA is rho L by A, RB வந்து R L by A by 4. அப்ப இத நம்ம x ஆ வச்சோம்னா இத நம்ம x by 4 ன்னு எழுதலாமா? Okay, so this RB is x by 4 and RC is R L by rho L by A தான். So this is x. இப்போ என்ன கேக்குறாங்க? அவங்க ரேஷியோ RA by RB. RA by RB. RA என்ன? நம்ம x ஆ எடுத்தோம். RB என்ன? நம்ம x by 4 ஆ எடுத்தோம். அப்ப 4x by x which is nothing but 4. So RA by RB is equal to என்னடா? RA by RB is equal to 4. இல்லையா? and அதே மாதிரி RA by RC. RA by RC. RA வை நம்ம x எடுத்திருக்கோம், RC யும் x தான். So which is equal to 1. Very easy. Okay, rho தான் electrical resistivity சஞ்சீவன். galvanometer தான் எனக்கு potential difference measure பண்ணக்கூடிய ஒரு instrument. Okay, I think it is clear. So பசங்களா இந்த மாதிரி உனக்கு numericals நிறைய வரும். Numericals உனக்கு நிறைய வரும். சரியா? So resistance and wire geometry.
ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ல நான் R is equal to rho L by A வந்து நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இங்க வந்து உனக்கு சில விஷயங்கள் நீ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ லென்த் டபுள் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் எனக்கு டபுள் ஆகும். கரெக்டா? லென்த் டபுள் ஆச்சுன்னா R is directly proportional to length. ஓகே, ஓகே, இப்ப R is directly proportional to length இல்லையா? R is direct, என் பேரே என்னதுன்னு இப்பதான் கேக்குறீங்க. My name is ஐஸ்வர்யாடா. So directly proportional to length. அப்ப length டபுள் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் டபுள் ஆகுமா? length டபுள் ஆச்சுன்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸும் டபுள் ஆகுமா? Obviously, because it is directly proportional. இப்ப எனக்கு R is inversely proportional to ஏரியாவா? அப்ப எனக்கு ஏரியா டபுள் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எனக்கு 1/2 ஆகும். It will be halved. ஓகே, ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஸோ எனக்கு ஏரியா டபுள் ஆச்சு. ஏரியா எனக்கு டபுள் ஆச்சுன்னா எல்லாரும் என்ன நினைப்பீங்க? ரெசிஸ்டன்ஸும் டபுள் ஆகும். கிடையாது, இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரெசிஸ்டன்ஸ் எனக்கு 1/2 மாறும். ஓகே, ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர். இப்ப ரேடியஸ் ஒரு டயாமீட்டர் டபுள் ஆகுது. மேம் இது ஃபார்முலாலேயே இல்லையே, ஃபார்முலாலேயே இல்லையே. இங்கதான் கான்செப்ட். R is equal to rho into L by A. So ஏரியாவோட ஃபார்முலா என்ன? யூஸ்வலா ஏரியா வந்து பார்த்தோன்னா இட் இஸ் பை ஆர் ஸ்கொயர் இல்லையா? பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஃபார் சர்க்கிள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வயர் இஸ் இன் சர்க்குலர் ஃபார்ம் இல்லையா? ஸோ அதனால ரோ இன்டூ எல் பை ஏ என்ன? ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன? பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை ஆர் ஸ்கொயர். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. Resistance is inversely proportional to the square of the radius. So R is inversely proportional to 1 by R square. 1 radius na the radius double line solvom number diameter solvom. Appa it is again inversely proportional to diameter square kuda. Okay ya? So ipo pathana number radius வந்து எனக்கு double ஆகுது. Radius double ஆகுது அப்படினா resistance என்ன ஆகும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. ரேடியஸ் எனக்கு டபுள் ஆகுது, 2R மாறுது. அப்ப எனக்கு என்னோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? R is inversely proportional to 1 by R square. இப்ப R என்னது? நம்மளோட 2R. So 2R square which is nothing but 1 by 4 R square. Okay, 1 by 4 R square. So resistance is inversely proportional to this. Okay, so resistance எனக்கு double ஆச்சுனா sorry radius எனக்கு double ஆச்சு அப்படினா எனக்கு resistance என்ன ஆகும்? It will become R by 4. என்னது? It will become R by 4. ஏனா resistance is equal to 1 by 4 R square. 1 by 4 R square. So 1 by R square என்னது? It is nothing but resistance. அதை விட எனக்கு 1 by 4 மாறிடும். புரியுதா? So this is very important. அதே மாதிரி தான் டயாமீட்டரும், அதே மாதிரி தான் டயாமீட்டரும். இப்போ நம்மளோட ரேடியஸ் வந்து எனக்கு ஹாஃப் ஆகுது அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து குவாட்ரபிள் ஆகும், 4 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். சரியா? கொஞ்சம் நல்லா வந்து ஸோ ப்ராப்பரா இதை வந்து நீங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ ரேடியஸ் இல்லைன்னா டயாமீட்டர் எனக்கு டபுள் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் எனக்கு குவார்ட்டர் ஆகும். சரியா? குவார்ட்டர் ஆகும். எல்லாரும் ஹாஃப் ஆகும்னு நினைப்பீங்க, கிடையாது, குவார்ட்டர் ஆகும். அதே மாதிரி ரேடியஸ் ஆர் டயாமீட்டர் எனக்கு ஹாஃப் ஆச்சுன்னா இது எனக்கு என்ன ஆகும்? குவார்ட்டரபிள் ஆகும், 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, என்ன கேக்குறீங்க? ரெசிஸ்டன்ஸ் how ma'am length doubles, resistance double and how area double, resistance half. Yes, நல்லா கவனிங்க.
resistance is directly proportional to length இல்லையா? So length increase ஆச்சு அப்படின்னா resistance எனக்கு increase ஆகும். So R is equal to L ன்னு ஞாபகம் வச்சுக்கோ. This is 1. Okay. இப்போ ஒரு புது length நான் வந்து எடுக்கிறேன். Okay. So that is double times of this 2L. Okay. அப்ப புது resistance என்ன? R dash is equal to directly proportional. So எனக்கு resistance என்ன ஆகும்? It will also get doubled. So இப்ப 2L னா L is equal to R. அப்ப R dash இப்ப புது length அப்படின்னா 2L. So 2L is nothing but L is R இல்லையா? அப்ப 2 times R. So R dash is equal to 2 times R. Okay, so புது resistance வந்து it will be double the initial resistance. Okay, so அதனால தான் length double ஆகுது அப்படின்னா resistance double ஆகும். And அதே மாதிரி resistance is inversely proportional to area. Okay, inversely proportional to area. So R is equal to 1 by A. இதான் நார்மலா. இப்ப புது ஏரியா என்ன? புது ஏரியா வந்து எனக்கு டபுள் ஆகுது. A dash வந்து புது ஏரியா வந்து it is 2A. என்னது 2A. So already நான் சொன்ன மாதிரி என்ன? இப்ப R is equal to 1 by A ன்னு சொன்னா so A is equal to 1 by R ன்னு எழுதலாமா? So இப்ப A என்னது? A is nothing but 2 into 1 by R. அப்ப 2 by R. என்னது? 2 by R. Okay, என்னது? 2 by R. Okay, so for புது ஏரியா வந்து எனக்கு டபுள் ஆச்சு அப்படின்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? R dash எப்படி இருக்கும்? 1 by A. So இப்போ 1 by A dash போடணும். A dash is nothing but இப்போ என்ன சொன்னோம்? 1 by A dash is nothing but 1 into A dash 1 by R dash is equal to 1 by A dash இல்லையா? So 1 by 1 by A dash is 1 by 2A, which is 1 by 2 by R, which is R by 2. Okay, so new resistance is equal to R by 2. Okay, so area double ஆச்சுனா எனக்கு resistance எனக்கு half ஆகும். So இந்த calculationலாம் நீ வந்து போடாத. So ஈஸியா இதெல்லாம் வந்து உனக்கு கான்செப்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, பட் இதெல்லாம் உனக்கு கிளியரா இல்ல அப்படின்னா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா இல்ல அப்படின்னா நீ இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. வெரி கிளியரா ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா R is directly proportional to length. அப்ப length இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே தான் ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். R is inversely proportional to area. ஏரியா டபுள் ஆச்சுன்னா எவ்வளவு டபுள் ஆகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு இது என்ன ஆகும்? ஹாஃப் ஆகும். ஓகே, அண்ட் R is inversely proportional to R square. ஓகே, இது டபுள் ஆகுது அப்படின்னா இது எனக்கு 1 by 4 டபுள் ஆகுது அப்படின்னா அந்த 1 by 4 கம்மியாகும். ஓகே, இப்ப இது 1 by 2 ஆகுது அப்படின்னா இது 4 times இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த கான்செப்ட் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. காப்பர் வயர் அஸ் அ டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 0.2 millimeter. ரெசிஸ்டிவிட்டி 1.6 into 10 power minus 8 omega meter. What will be the length of the wire to make it resistance 14 omega? ஓகே, ஸோ டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ ரேடியஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ரெசிஸ்டிவிட்டி எனக்கு தெரிஞ்சிருச்சு, டார்கெட் ரெசிஸ்டன்ஸ் 14 omega, லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? நான் வந்து எஃபெக்ட் ஆஃப் டபுளிங் த டயாமீட்டர் ஆன் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ஏரியா ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்றேன். A is equal to pi R square. அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஏரியா இஸ் 3.14 into 10 power minus 8 meter square வருது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஏரியா தெரிஞ்சிருச்சு, எனக்கு ரேடியஸ் தெரிஞ்சிருச்சு, சாரி ஏரியா எனக்கு தெரிஞ்சிருச்சு, ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, rho is equal to RA by L. So resistance எனக்கு 1.6 into 10 power minus 8 omega போட்டு இந்த ஏரியா போட்டு லென்த் நான் வந்து கண்டுபிடிக்கலாமா? ஐயோ சாரி, ரெசிஸ்டிவிட்டி தெரிஞ்சிச்சு. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்றேன்? நான் வந்து லென்த்தை கண்டுபிடிக்கிறேன். ஸோ R
டார்கெட் ரெசிஸ்டன்ஸ் இது, ஏரியா இது, அண்ட் லென்த் வந்து எனக்கு தெரியல. ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி எனக்கு தெரியும். அப்ப RA by rho போட்டனா டார்கெட் லென்த் வந்துருமா? டார்கெட் லென்த் வந்துருமா? ஓகே, ஸோ திஸ் இஸ் மை லென்த். ஓகே, ஸோ இதுதான் வந்து எனக்கு லென்த். ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா திஸ் இஸ் த டயாமீட்டர் அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ இந்த டயாமீட்டரை நான் டபுள் பண்றேன் அப்படின்னா எனக்கு டயாமீட்டர் ஆஃப் த டபுள் பண்ணேன் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயாமீட்டரை நம்ம டபுள் பண்ணோம் அப்படின்னா ஓகே ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் வில் பி டிவைடட் பை 4. சரியா? ஸோ அதாவது டயாமீட்டரை நம்ம டபுள் பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸ் வில் பி டிவைடட் பை 4. அப்போ எனக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ டிவைடட் பை 4 போட R by 4 என்ன? R by 4 is 3.5 omega. இதுக்கு தான் ஈஸியா நீ கண்டுபிடிச்சிடலாம். ஒமேகா is nothing but ohm. ஒமேகா is nothing but ohm. ரெசிஸ்டன்ஸ் ஓட யூனிட். ஓகே, புரிஞ்சுச்சா? Thank you so much ஹர்ஷிதா. Thank you so much ஹர்ஷிதா பிரேம். ஓகே, ஸோ பசங்களா இந்த மாதிரி உனக்கு கொஸ்டின் நிறைய வரும். Ohm's law, what do you mean by Ohm's law? What do you mean by Ohm's law? The potential difference at a constant temperature, potential difference is directly proportional to I. Potential difference is directly proportional to I. அதான் நம்ம Ohm's law சொல்லுது. So இந்த proportionality symbol remove பண்றதுக்கு நம்ம ஒரு constant introduce பண்றோம், and that constant is nothing but resistance. So V is equal to IR. இதுதான் வந்து நம்மளோட Ohm's law. Okay, இதான் நம்மளோட Ohm's law. Okay. Okay, so இதான் நம்மளோட Ohm's law, which is nothing but V is equal to IR. Okay, so viral அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. Viral V is equal to IR. Okay, viral equation V is equal to IR. Okay, so voltage எனக்கு increase ஆச்சு அப்படின்னு, current எனக்கு voltage எனக்கு increase ஆச்சுன்னா currentம் எனக்கு increase ஆகும், because they are directly proportional. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? Thank you so much Vijay Robert. Okay, so பசங்களா ஏன்னா எலக்ட்ரிசிட்டி சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியரா நம்ம சொல்லி கொடுத்தா மட்டும்தான் புரியும். ஓகே, இந்த சாப்டர்ல ஷார்ட் நோட்ஸ் தருவீங்களா? எஸ் மெர்சி, இந்த சாப்டரோட நோட்ஸ் வேணும் அலாங் வித் திஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம பிசிக்ஸ் வாலா ஆப் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா CBSE தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் இருக்கும், அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி ஃப்ரீ, ஈஸி, ஃப்ரீ. ஓகே, அதுல நம்ம செஷன் நோட்ஸ் இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் வோல்டேஜ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் கரண்ட் ஐ ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல போடுறேன் அப்படின்னா இஃப் யூ பிளாட் த பாயிண்ட்ஸ் எனக்கு ஐ வில் கெட் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஏன் ஸ்ட்ரெயிட் லைன்? ஏன்னா போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். என்னது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஆக்சுவலா நான் வந்து ஒரு 9:15 முடிக்கணும்னு ட்ரை பண்றேன். ஓகே, கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ இதை வச்சு உனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த டூ எண்ட்ஸ் ஆஃப் அ சர்க்யூட் காம்பனன்ஸ் இஸ் டிக்ரீஸ்ட் to 1/3 of its initial value. என்னது? இனிஷியல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இது. அதுக்கப்புறம் புது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன? V/3 ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. What change will be observed in the current flowing through it? ஸோ இனிஷியலா பார்த்தனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து V இருக்கு. அப்ப எனக்கு கரண்ட் எப்படி இருக்கும்? I is equal to V/R. எப்படி மேம் இது வந்துச்சு? ஸோ V is equal to IR ன்னு எனக்கு தெரியும். அப்ப I is equal to V/R நான் டெரைவ் பண்ணிடலாமா? ஸோ I is equal to V/R. இதான் என்னோட இனிஷியல் கரண்ட். இப்போ நான் வந்து புது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தனா இனிஷியல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை விட நான் வந்து 3 டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன், 1/3 மாறி இருக்கு. அப்ப எனக்கு கரண்ட் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தனா ஸோ I' புது கரண்ட் எப்படி இருக்கும்? புது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன? V/3 மாறிடுச்சு. ஸோ V/3/R. which is nothing but I dash is equal to V/3/R. So adane இப்படி போட்டுடலாமா? So I dash is equal to 1/3 into V/R ன்னு போடலாமா? Okay, so V/R என்னது? initial current. So
என்னோட செகண்ட் அமௌண்ட் கரண்ட் எப்படி இருக்கும் இனிஷியல் கரண்ட்டை விட 3 டைம்ஸ் எனக்கு கம்மியா இருக்கும் ஓகே ஸோ நியூ கரண்ட் வில் பி இனிஷியல் கரண்ட்டை விட எனக்கு 3 டைம்ஸ் கம்மியா இருக்கும் ஓகே ஸோ I/3 மாறிடும் okay so very good I think it is clear for you guys so V and I and IV graphs okay so slope interpretation உனக்கு நிறைய வந்து வரும் so இத நல்லாவே வந்து கவனிங்க okay so slope பார்த்தனா V on y axis என்னது this is x axis this is y axis y ல வந்து நான் V போடுறேன் and x axis ல நான் வந்து I போடுறேன் okay அப்ப பார்த்தனா okay I'll get a slope here sorry I'll get a straight line and இதோட slope பார்த்தனா இதோட slope கண்டுபிடிச்சனா I will get the resistance இதோட slope கண்டுபிடிச்சனா I will get the resistance value okay yes இந்த questionே உனக்கு ஆப்ல வந்து கிடைக்கும் இந்த questionே உனக்கு வந்து ஆப்ல வந்து கிடைக்கும் சோ நீங்க அந்த ஆப்ல வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்க இந்த பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கலாம் okay clear-ஆ okay so எனக்கு V/I நான் plot பண்றப்ப இத நீ opposite directionலயும் plot பண்ணா என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் okay so V/I is equal to R okay so எனக்கு slope அப்படியே வந்து steeper ஆக for example this is A this is B and this is C so A தான் ரொம்ப steeper-ஆ இருக்கு ரொம்ப நேர்கோடா comparatively நேர்கோடா தான் இருக்கு so இதுக்கு தான் slope ஜாஸ்தி so more is the slope more is the resistance more slope more resistance okay clear-ஆ I think it is clear for you guys okay slope steep ஆக resistance எனக்கு more-ஆ இருக்கும் okay இப்ப second type of graph பார்த்தனா எனக்கு y axis ல I போடுறேன் and x axis ல நான் V போடுறேன் okay so இப்போ நீ slope பார்த்தனா slope will give you எனக்கு 1/r என்னது slope will give you 1/r okay which is I/V okay I/V is nothing but 1/r so இங்க actually 1/r இது 1/r okay so slope is equal to 1/r so இத நல்லா கவனிச்சுக்கோங்க V/I ன்னு இருந்துச்சுனா slope எனக்கு r I/V இருந்துச்சுனா எனக்கு slope வந்து 1/r so 1 resistance so இங்க நமக்கு அதே மாதிரி எனக்கு A B C அப்படினு எனக்கு மூணு லைன் இருக்கு this is A this is B this is C okay so இதுல வந்து எனக்கு A தான் ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு இப்போ வந்து I/V கிராஃப்ல எனக்கு இந்த A வந்து ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு அப்படினா ரெசிஸ்டன்ஸ் எனக்கு ஜாஸ்தி இல்ல இங்க ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கம்மி R is less so இந்த கிராஃப்ல எந்த ஸ்லோப் வந்து ரொம்ப எந்த லைன் வந்து less steeper-ஆ இருக்கோ அதுக்கு தான் more resistance இருக்கும் okay I think it is clear யாருக்கு நல்லா புரியுது சோ இந்த மாதிரி ரெண்டு விதமா கிராஃப பார்த்தோனே V/I கிராஃப்னாவே அது ரெசிஸ்டன்ஸ் தான் ஸ்லோப் அப்படினு வந்து நீங்க என்ன பண்ண கூடாது அப்படியே ஸ்ட்ராங்கா நின்றாதீங்க I எங்க இருக்கு V எங்க இருக்குன்னு பாருங்க okay I think it is clear so question பாருங்க ஒரு question VI graph is plotted VI graph அதாவது இதான் அந்த VI graph okay so arrange them in descending order னு கேக்குறாங்க so இப்போ R1 R so உனக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்லோப்பை நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம் சரியா so இப்போ நம்மளோட important components in the electrical circuit பார்க்க போறோம் components in the electric circuit பார்த்தனா எனக்கு என்னென்ன இருக்கும் electric circuit components okay எனக்கு ஒரு battery source இருக்கும் battery sourceனா எனக்கு combination of cells okay and ஒரு plug key switch அது வந்து எனக்கு அந்த circuit close or open பண்ணதுக்கு எனக்கு switch okay so this is open and this is closed open னா எனக்கு current வந்து open circuit அப்படினா எனக்கு வந்து switch வந்து offல இருக்கு and closed circuit அப்படினா எனக்கு switch onல இருக்கு current எனக்கு இங்க flow ஆகும் okay ammeter எதுக்கு அப்படி பார்த்தனா ammeter is connected in series okay so ammeter எனக்கு எப்பவுமே சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும் it is used to measure current and R வந்து resistor and voltmeter பார்த்தனா எனக்கு voltmeter will be always connected in parallel across the resistor எதுக்கு to understand the potential difference okay so இது வரைக்கும் புரிஞ்சுச்சா
இப்ப क्वेश्चनல find equal resistivity ஸ்டேட் போர்டுக்கு நாங்க வரும்டா ஆல்ரெடி கிளாसेस போயிட்டு தான் இருக்கு இப்ப क्वेश्चनல find equal resistivity னா क्वेश्चन சொன்னா எனக்கு இன்னும் கிளியரா இருக்கும் ஓகே இப்ப combination of resistors நம்ம வந்து பார்க்க போறோம் இது combination of resistors so first one is series combination okay so நிறைய resistors நான் வந்து சீரிஸ்ல நான் வந்து கனெக்ட் பண்ண போறேன் okay this is series combination நிறைய resistors நான் series combinationல கனெக்ட் பண்ண போறேன் so this is series combination okay so resistors connected end to end sequentially so இங்க பார்த்தனா எனக்கு என்னென்ன சேமா இருக்கும் current will be the same okay so இது எல்லாத்துலயுமே எனக்கு current same current தான் எனக்கு பாஸ் ஆகும் okay same current தான் பாஸ் ஆகும் ஏனா இது ஒரு பொட்டன்ஷியல்ல கனெக்ட் ஆயிருக்கு ஓகே சோ எனக்கு கரண்ட் வந்து எனக்கு சேம் கரண்ட் தான் பாஸ் ஆகுது ஏன்னா ஒரே வயர்ல தான் இந்த எல்லா எலக்ட்ரிக் ரெசிஸ்டர்ஸுமே எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு ஓகே சோ அதனால எனக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் பாஸ் ஆகுது அண்ட் வோல்டேஜ் பார்த்தனா இட் இஸ் டிஃபரெண்ட் அக்ராஸ் ரெசிஸ்டர்ஸ் வோல்டேஜ் டிஃபரெண்டா இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தனா ஓகே ஏன் அப்படின்னு பார்த்தனா எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓகே சோ now potential difference na enna sonnam இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்க்கு எவ்வளவு work done எவ்வளவு work அது வந்து பண்ணி அந்த சார்ஜஸ் வந்து மூவ் பண்றதுக்கு எவ்வளவு work பண்ணுது அதுதான் நான் potential difference சொன்னேன் ஓகே சோ இந்த மூணு ரெசிஸ்டன்ஸ்மே மூணு டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ்ல இருக்கு சோ இங்க இருந்து இங்க நம்மளோட கரண்ட ஃப்ளோ பண்ண வைக்கிறதுக்கு potential difference is different and இந்த பாயிண்ட்ல கரண்ட் ஃப்ளோ பண்ணதுக்கு potential difference is different and இந்த பாயிண்ட்ல கரண்ட் ஃப்ளோ பண்ணதுக்கு potential difference is different தானே சோ கரண்ட் என்னதான் மூணுலயுமே சேமா ஃப்ளோ பண்ணாலுமே எனக்கு potential difference across the resistors are different ஓகே அது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே சோ வோல்டேஜ் வந்து எனக்கு டிஃபரெண்டா இருக்கும் ஓகே சோ இதுல இருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்னொன்னுலயுமே என்ன டிஃபரெண்ட் potential difference எனக்கு V1 V2 and V3 ன்னு டிஃபர் ஆகுது so total potential difference பார்த்தனா you can calculate by V1 plus V2 plus V3 so இங்க V நம்ம எப்படி எழுதலாம் V is equal to I by R ன்னு எழுதலாமா V is equal to IR okay IR ன்னு எழுதலாமா current எனக்கு சேம் ஆனா resistance different so IR1 plus IR2 plus IR3 so I into total resistance என்ன அப்ப R1 plus R2 plus R3 so total effective resistance in the series combination of resistance என்ன R1 plus R2 plus R3 okay R1 plus R2 plus R3 yes that is enough the Anbu Shankar that is actually enough okay so இது புரிஞ்சுச்சா இதுவே parallel combinationல பாத்தீங்கன்னா this is the potential okay so இங்க வயர் என்ன ஆகுது wire divide ஆகி இங்க ஒரு ரெசிஸ்டர் இந்த வயர்ல இங்க ஒரு ரெசிஸ்டர் இந்த வயர்ல இங்க ஒரு ரெசிஸ்டர் ஓகே சோ எனக்கு கரண்ட் எனக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஒவ்வொரு ரெசிஸ்டர்லயும் டிராவல் ஆகுமா கிடையாது இங்க எனக்கு கரண்ட் வேற இங்க எனக்கு கரண்ட் வேற இங்க எனக்கு கரண்ட் வேற ஆனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தனா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகணும் சோ அதுக்கு நான் எவ்வளவு வர்க் டன் பண்ணனும் அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் so potential difference for the three resistors அது வந்து எனக்கு சேம் okay so potential difference எனக்கு எல்லாத்துக்குமே சேம் தான் ஆனா current வந்து எனக்கு டிஃபர் ஆகுது current வந்து எனக்கு டிஃபரண்ட் ஆகுது so total current is equal to I1 plus I2 plus I3 so I is equal to நம்ம V by R எழுதலாமா so V by R1 voltage எனக்கு சேம் so V by R2 plus V by R3 okay so V common எடுத்துட்டு 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 இதா total resistance இல்லையா so total resistance in parallel connection என்ன அப்படி பார்த்தனா 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 இதா total effective resistance when the resistors are connected in parallel connection விஜி ராபர்ட்ஸ் என்ன டவுட் கேட்டிங்க ஒரு சர்க்யூட்ல 3 ரெசிஸ்டர்ஸ் தான் செட் பண்ண முடியும்லாம் கிடையாது எத்தனை ரெசிஸ்டர்ஸ் வேணாலும் செட் பண்ணலாம் ஓகே ஸ்விட்ச்ல எனக்கு ஸ்விட்ச் ஆன்ல இருந்தா தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும்
Okay, I think it is clear. Series and parallel combination உனக்கு அந்த ஃபார்முலா வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இத வச்சு உனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. Okay, so simple parallel combination. Okay, two resistors எனக்கு கனெக்ட் பண்ணிருக்கேன். ஒன்னு 3 ohm ஒமேகா அப்படினா 3 ohm தான். இன்னொன்னு என்னது 6 ohm. ரெண்டுமே parallel. அப்ப total effective resistance என்ன? Total effective resistance is equal to 1 by R1 plus 1 by R2. Okay, so 1 by R1 enna 1 by 3 plus 1 by 6. Okay, which is equal to another 1 by 2. Okay, so idoda appdiye vittradakudadu. This is 1 by Re தான் effective resistance 1 by Re தான். ஆனா Re அப்படியே அதோட reciprocal which is nothing but 2 ohm. இதான் என்னோட total effective resistance. Clear? I think it is clear டா பசங்களா? அதே மாதிரி சீரிஸ் parallel combo அந்த மாதிரியும் உனக்கு வந்து இருக்கு. ஓகே, சோ 116 ஒமேகா ரெசிஸ்டர் 116 ohm அது வந்து சீரிஸ்ல அது parallelல இருக்கு with a branch containing 2 8 ohm resistor. என்னது? ஓகே, சரியா? இது ரெண்டுமே சீரிஸ்ல இருக்கு, 8 ohmல இருக்கு, ரெண்டு சீரிஸ்ல இருக்கு. சோ அத ஃபர்ஸ்ட் நீ கண்டுபிடிச்சிரு. Rs is equal to R1 plus R2. ஓகே, சோ 8 plus 8 எனக்கு 16 ohm. So இது வந்து எனக்கு இந்த 16 ohm இன்னொரு ரெசிஸ்டரோட parallel-ஆ இருக்கு. Okay, so அப்ப 1 by Rp is equal to 1 by 16 plus 1 by 16 which is 2 by 16. அப்ப Rp is equal to 16 by 2 reciprocal which is 8 ohm. Clear? I think it is clear. அதுல எல்லா டைப் ஆஃப் क्वेश्चंसும் இருக்குடா, அதனால சொல்றேன். I think it is clear. சோ இந்த மாதிரி உனக்கு நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. சோ யார் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் கிளியர் ஆச்சோ எனக்காக ஒரு ப்ளூ ஹார்ட்ஸ் போடுங்க பார்க்கலாம். எனக்காக ப்ளூ ஹார்ட் போடுங்க பார்க்கலாம். எஸ். சோ இதுல உனக்கு நிறைய क्वेश्चंस வந்து கேட்பாங்க. ஓகே, நிறைய क्वेश्चंस உனக்கு இந்த சீரிஸ் parallel combinationல உனக்கு क्वेश्चंस கேட்பாங்க. சோ क्वेश्चंस நம்ம கண்டிப்பா வந்து சால்வ் பண்ணுவோம். क्वेश्चंस நம்ம நிறைய சால்வ் பண்ணுவோம். சோ அதனால கவலைப்படாதீங்க. ஓகே, சோ இப்போதைக்கு நம்ம கான்செப்ட்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ a network of resistors between A and B as 3 parallel branches. ஓகே, சோ இதுக்கு ஆக்சுவலா டயகிராம் தேவை. சோ அதனால it will take time. சோ இது பார்க்கலாம். சோ 4 identical 2 ohm resistors AD, DC, CB and AB form a closed loop. 4 சேம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே ஒரே சர்க்யூட்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வெரி ஈஸி. ஓகே, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காம்பினேஷன் பிட்வீன் நோட்ஸ் A and B வெரி ஈஸி. எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்னது? எல்லாத்தையுமே ஆட் பண்ணா எனக்கு 6 ஒமேகா. இதான் எனக்கு 6 ஒமேகா. ஓகே, சீரிஸ் காம்பினேஷன்ல. ஓகே, சீரிஸ் காம்பினேஷன் இதே எனக்கு parallel combinationல 1 by 2 1 by 2 plus 1 by 2 plus 4 1 by 2 போட்டேன்னா எனக்கு 1.5 ஒமேகா வரும். சரியா? ஓகே, சோ உனக்கு டயகிராம் வச்சு தான் ஆக்சுவலா क्वेश्चन வரும். சோ ஆக்சுவலி அதுல டயகிராம் எனக்கு ரெண்டு சீரீஸ்ல இருக்கு. இந்த டயகிராம்ல இதுல பார்த்தனா எனக்கு ரெண்டு சீரீஸ்ல இருந்திருக்கு. ரெண்டு சீரிஸ் காம்பினேஷன். ஆனா இந்த ரெண்டு சீரிஸ் காம்பினேஷன் எனக்கு parallel-ஆ இருக்கு. ஓகேயா? ஓகே, ரெண்டு சீரிஸ் காம்பினேஷன் அது ரெண்டுமே எனக்கு parallel-ஆ இருந்திருக்கு. ஓகே, சோ இது ஆக்சுவலா நீ டயகிராம் வச்சு தான் சால்வ் பண்ணனும். ஓகே, சோ டயகிராம் பேஸ்ட் क्वेश्चंस நான் உனக்கு நெக்ஸ்ட் செஷன்ல எடுத்துட்டு வரேன். ஓகே ஓகே, so important rule பார்த்தனா parallel equivalent resistance is always smaller than the smallest individual resistance. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி metals and non-metals. yes actually the question is based on diagram. அத நான் questions தனியா சால்வ் பண்ணேன். thank you so much. metals and non-metals Mr. Gangster already அத முடிச்சாச்சுடா. metals and non-metals question chapter already முடிச்சாச்சு. நேத்தோ முந்தானேத்தோ தான் முடிச்சு. அதை நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. ஓகே, சோ எனக்கு effective parallel resistance பார்த்தனா individual resistance விட அது கம்மியா தான் இருக்கும். ஆனா effective series combination resistance பார்த்தனா எனக்கு individual resistance விட ஜாஸ்தியா இருக்கும். சோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. this is one trick. ஓகே,
ஸோ எப்போ எனக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் வர மாதிரி அந்த சர்க்கியூட்டை அந்த சர்க்கியூட்ல எனக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா நீ அந்த ரெசிஸ்டர்ஸ் நீ என்ன பண்ண போற சீரீஸ்ல கனெக்ட் பண்ணனா எனக்கு மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ கரண்ட் ஃப்ளோ வில் பி லெஸ். அதே மாதிரி எனக்கு மினிமம் ரெசிஸ்டன்ஸ் தான் எனக்கு அந்த கனெக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அந்த ரெசிஸ்டர்ஸை நான் பேரலா கனெக்ட் பண்ணலாம். சரியா? ஓகே, நான் வந்து பேரலா கனெக்ட் பண்ணலாம். அப்ப எனக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஒன் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின் ஆக்சுவலாக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்து அப்படின்னா why parallel combination is used in domestic wiring. என்னது? why parallel combination is used in domestic wiring. யூசுவலா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அந்த domestic wiring பார்த்தனா யூசுவலா இது parallel combinationல தான் உனக்கு என்ன பண்ணிருப்பாங்க, கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தனா பிகாஸ் எனக்கு parallel combinationல இருக்கிறப்ப எனக்கு கரண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகே, இங்க ஒரு அப்ளையன்ஸ், இது ஒரு அப்ளையன்ஸ் அண்ட் இது ஒரு அப்ளையன்ஸ். ஸோ இங்க டிஃபரெண்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ சப்போஸ் இந்த அப்ளையன்ஸ் வந்து எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டு அப்ளையன்ஸும் சேவ்டு. ஏன்னா அங்க கரண்ட் வந்து டிஃபரெண்ட் கரண்ட் தான் போகுது. ஸோ இந்த அப்ளையன்ஸ் ரெண்டுமே எனக்கு சேஃபா இருக்கு. ஓகே, ஏன்னா அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இல்லை. ஸோ திஸ் இஸ் சேஃப். ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அப்ளையன்ஸ். இஃப் ஒன் அப்ளையன்ஸ் ஃபெயில் or switched off in a parallel circuit. ஸோ இதை மட்டும் நான் தனியா switch off ஆன் பண்ணிக்கலாம், இதை தனியா switch on பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஒர்க் டன்னா ஒரு சார்ஜ் நான் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு ஐ ஹாவ் டு சப்ளை சம் எனர்ஜி இல்லையா, அதுதான் நம்ம ஒர்க் டன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆனால் ஒரு இந்த சீரிஸ் சர்க்கியூட்ல பார்த்து அப்படின்னா சீரிஸ் சர்க்கியூட்ல இந்த ரெசிஸ்டர் எனக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு கரண்ட் இது ஃபர்தர் இதுக்கு போகாது. ஏன்னா ஒரே கரண்ட் தான் அங்கேயும் ஃப்ளோ ஆகுது. ஸோ இங்க நம்ம இண்டிபெண்டா ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்ண முடியாது. சரியா? அண்ட் வேரியபிள் கரண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்ளையன்ஸ் பார்த்தோன்னா ஒன்று ஏசி இருக்கும், ஒன்று ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கும், இன்னும் வாஷிங் மிஷின் இருக்கும், இன்னொன்று பார்த்தோன்னா கேபிள் நம்மளோட ஃபோன் சார்ஜ் இருக்கும். ஃபோன் சார்ஜுக்கு எனக்கு அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் தேவையில்லை, லைக் அவ்வளோ கரண்ட் தேவையில்லை. ஆனால் நம்மளோட ஏசிக்கு எனக்கு நிறைய கரண்ட் தேவை. ஓகே, ஸோ இந்த சீரிஸ் காம்பினேஷன்ல நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஃப்ரிட்ஜ் கனெக்ட் பண்ணுறேன், இங்கே நான் வந்து ஃபோன் சார்ஜர் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு எனக்கு ஜாஸ்தி கரண்ட் தேவை. ஸோ இங்கே 50 ஆம்பியர் எனக்கு இங்கே போகுது அப்படின்னா அதே 50 ஆம்பியர் இந்த சார்ஜருக்கும் ஃப்ளோ ஆகும். ஆனால் இந்த சார்ஜருக்கு 50 ஆம்பியர் ஃப்ளோ ஆச்சுன்னா அது என்ன ஆகிடும், அது வெடிச்சிடும். ஸோ எனக்கு அது தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளையன்ஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் எனக்கு டிஃபர் ஆகும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த அப்ளையன்ஸ் எல்லாம் நான் சீரிஸ் கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ண மாட்டேன். ஐ வில் கனெக்ட் இன் பேரலல் கனெக்ஷன். ஸோ நான் கரண்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், வேரி பண்ணிக்கலாம். அந்தந்த அப்ளையன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கரண்ட்டை வந்து என்னால் வேரி பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ அதுதான் parallel circuits allow current to split according to requirements. And next, reduce equivalent resistance and constant voltage. So parallel connectionல நீ இந்த appliance எல்லாம் கனெக்ட் பண்றப்ப என்ன ஆகும், எனக்கு equivalent resistance parallel combinationல தான் கம்மியா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? So parallel combinationல எனக்கு இந்த equal resistance என்ன ஆகுது, it is less. Equivalent resistance எனக்கு கம்மியா இருக்கு. So current flow ஜாஸ்தியா இருக்கு. Okay, so power loss எனக்கு அவ்வளவா அதிகமா ஆகாது. Okay, okay. So the different circuit components வந்து நம்ம பார்த்துக்கோங்க. Okay, so different circuit components. So electric cell இப்படி தான் represent பண்ணுவோம். This is bad combination of cells. This is off position. This is on position. This is a wire joint. This is wire crossing without joining. This is an electric bulb. இது resistance R. This is variable resistance. This is ammeter and this is voltmeter. Okay, I think it is clear டா பசங்களா. I think it is clear. I think this is clear for you. Okay, so மெயினா வந்து இந்த சாப்டர்ல நீங்க நிறைய நியூமரிக்கல் சால்வ் பண்ணுங்க. நிறைய நியூமரிக்கல் சால்வ் பண்ணீங்கன்னா it will be very very easy for you electricity chapter பொறுத்த வரைக்கும். And confirm up, please stay tuned in our channel. ஏன்னா நிறைய உனக்கு நியூமரிக்கல் செஷன் நான் வந்து எடுத்துட்டு வர போறேன். ஓகே, நியூமரிக்கல் செஷன் நான் வந்து எடுத்துட்டு வர போறேன். Okay, so coming to நம்மளோட electric power. Okay, what do you mean by electric power? So series and parallel combination பார்த்தோம். And parallel combination தான் domestic circuits க்கு நம்ம prefer பண்ணுவோம். That is fine. So coming to electric power. What do you mean by electric power அப்படின்னு பார்த்தோம்னா the rate at which electric energy is consumed in an electric circuit. ஒரு circuitல if the switch controlling the whole circuit is open, what happens to the remaining bulbs?
அது எல்லாமே அப்ப ஆஃப் ஆயிடும். ஓகேயா? ஓகே, so the rate at which electric energy is consumed, electric energy எவ்வளோ ரேட்ல வந்து கன்சியூம் ஆகுது அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பவர் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, so formulas புரிஞ்சுக்கோங்க. P is equal to VI, P is equal to I square R and P is equal to V square by R. These are the different formulas for power. Okay, so power oda SI unit என்ன, watt. What is the SI unit of power? What is the SI unit of power? What is the SI unit of power? சரியா? Okay, so SI unit of power வந்து watt, okay, which is nothing but 1 volt into 1 ampere. சரியா? So ஒரு question பாரு, define electric power and in terms of potential difference and resistance கேட்டிருக்காங்க. Potential difference and resistance, you have to use that formula. Okay, புரியுதா? So ஒரு question பாருங்க, in the given so இது actually உனக்கு நிறைய என்னது parallel and resistor combination தான் நிறைய questions கேட்பாங்க. So an electric heater rated 1100 watts operated at 220 watt. Okay, so power 1100 watt, voltage வந்து 220 volt. Okay, calculate its resistance. என்னது resistance calculate பண்ணனும் and current. Okay, so power is equal to V square by R. இல்லையா? அப்ப R is equal to V square by P. So 220 the whole square by P என்ன, 1100. Okay, அப்ப என்னது resistance எங்க, resistance 220 by P. Which is nothing but 44 ohm. This is 44 ohm. இது வந்து resistance. இப்ப current drawn. Okay, so அதுக்கு என்ன formula? I square R. என்னது? P is equal to I square R. இப்ப நான் current கண்டுபிடிக்கணும். So I square is equal to P by R. Okay, so எனக்கு R வந்து தெரியணும் இல்லையா? So எனக்கு இங்க voltage கொடுத்திருக்காங்க. Okay, so V is equal to IR. Okay, அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். P is equal to VI ன்னு எனக்கு தெரியும். Okay, so first formula P is equal to VI. அது வந்து என்ன பண்ணலாம், I is equal to P by V. P என்ன, 1100 by V. V என்ன, V is 220. அப்ப I is equal to 5 ampere. Okay, so எப்பப்ப என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண உனக்கு தெரியணும். கண்டிப்பா நான் எல்லா ஃபார்முலாஸையும் ஷீட்டா கொடுக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேயா? வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஐ வில் சென்ட் இட். ஓகே, எஸ். Okay, electric iron consumes energy at a rate of 880 watts when heating is at the maximum rate and 330 watts when heating is at minimum. Source voltage 220 watt. Calculate the current and resistance. Current and resistance. Okay. So இங்க பார்த்தனா maximum rate வந்து 880 watts. Okay. அப்ப எனக்கு I என்ன? Okay, so P is equal to V into I. So I is equal to P by V. Power 880 watts இருக்கிறப்ப பவர் வந்து 880 இருக்கிறப்ப V வந்து என்னது எனக்கு, it is 220 இல்லையா? So 880 by 220 போட்டுனா it is 4 ampere first caseல. அதே மாதிரி resistance கண்டுபிடி, ரெசிஸ்டன்ஸ்க்கு V by I ஃபார்முலா போடுவேன். So maximum rate அதுல ரெண்டு கண்டுபிடிச்சிட்டு மினிமம் ரேட் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உனக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ பசங்களா இதெல்லாம் நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போதான் உனக்கு வந்து நிறைய தெரியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா என்ன? the total work done or energy supplied by a source in maintaining current. என்னது, கரண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த சோர்ஸ் வந்து எவ்வளோ ஒர்க் டன், எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுது, அதான் நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு சொல்றோம். ஸோ அதோட ஃபார்முலா இஸ் பவர் இன்டூ டைம்.
என்னது பவர் இன்டூ டைம் அண்ட் அதோட SI யூனிட் என்ன கிலோவாட் ஹவர். ஸோ 1 கிலோவாட் ஹவர் பார்த்தோன்னா இட் இஸ் 3.6 into 10 power 6 joules. 3.6 into 10 power 6 joules. ஓகே, ஸோ இதை நம்ம 1 யூனிட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு யூனிட் 10 யூனிட் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்லாம் விஜய் சொல்றாங்களா. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 1 யூனிட் தான் நம்ம 1 கிலோவாட் ஹவர்னு சொல்றோம். ஓகே ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஹீட்டர் 4 kilowatts கொடுத்துருக்காங்க. இதான் பவர் அண்ட் திஸ் இஸ் வோல்டேஜ். இப்போ எனர்ஜி கன்சியூம்ட் இன் 2 hours. ஓகே, ஸோ வாட் அண்ட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் இன்டூ டைம், பவர் 4 kilowatts into 2 hours. Okay, so 8 kilowatt hour, 8 units. And next, cost of energy consumed if 1 kilowatt hour is priced at 4.50. 1 kilowatt hour 4.50 na 8 kilowatt 8 kilowatt hour 8 units வந்து 36 rupees. Okay, so இந்த மாதிரி தான் உனக்கு வந்து questions கேட்பாங்க. So பசங்களா you have to be practicing a lot. Okay, next என்ன heating effect and Joule's law of heating. ஹீட்டிங் எஃபெக்ட்னா என்ன? ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு சர்க்யூட்ல பாஸ் ஆகுது, கண்டக்டர்ல பாஸ் ஆகுறப்ப ஓகே, அது வந்து நிறைய சப்ஸ்டன்ஸோட கொலைட் ஆகும். ஸோ இந்த கொலிஷன்ஸ்னால நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். என்னது? திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா, த ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் திஸ் கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட் I ஸ்கொயர் and it is directly proportional to R and directly proportional to T. So இதை வச்சு நம்மளோட ஃபார்முலா பார்த்தோன்னா H is equal to I square RT. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதுதான் நம்ம ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சுமே உனக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஸோ போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், அதோட எக்ஸ்பிரஷனும் வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ பசங்களா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அதை வச்சு உனக்கு நியூமரிக்கல் வரும்டா. எங்கெங்கெல்லாம் இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ், அவன், கெட்டில், அப்புறம் நிக்ரோம் அலாய்ஸ், இங்கெல்லாம் உனக்கு ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து யூஸ் ஆகுது. சரியா? அண்ட் அலாய்ஸ் பார்த்தோன்னா அலாய்ஸ் வந்து தே ஹாவ் யூஸ்வலி ஹை ரெசிஸ்டிவிட்டி அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட்னு சொன்னேன். ஓகே, ஸோ யூஸ்வலா அலாய்ஸ் நிக்ரோம் வந்து இட் இஸ் அன் அலாய். ஓகே, நிக்ரோம் வந்து நிக்கல் அண்ட் குரோமியம் அலாய். ஓகே, ஸோ ஈட்டர்ஸ் வந்து நிக்ரோம் அலாய் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஹை ரெசிஸ்டிவிட்டி இருக்கு. ஹை ரெசிஸ்டிவிட்டி இருந்தா கண்டிப்பா வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் இருந்தா ஹீட் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால தான் ஹீட்டர்ஸ்ல நம்ம நிக்ரோம் அலாய்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட், ஈஸியா மெல்ட் ஆகாது. ஓகே, ஸோ ஈவன் எலக்ட்ரிக் பல்பு ஃபிலமெண்ட் பார்த்தோன்னா அதுவுமே வந்து டங்ஸ்டன் மெட்டீரியலால யூஸ் பண்ணியிருப்போம், மேடாயிருக்கும். இதுவுமே பார்த்தோன்னா பயங்கர ஹீட் ஆனால் மட்டும்தான் இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து எனக்கு க்ளோ ஆகும். அதனால தான் எனக்கு பல்பு க்ளோ ஆகுது. அதனால தான் அந்த மஞ்சள் பல்பை நீ தொட்ட அப்படின்னா எனக்கு ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ இந்த டங்ஸ்டன் மெட்டீரியல் தான் நம்ம ஃபிலமெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் ஹை ஹீட்லேயுமே வந்து இது என்ன ஆகாது, ஈஸியாக மெல்ட் ஆகாது. ஸோ பிகாஸ் இட்ஸ் மெல்டிங் பாயிண்ட் இஸ் வெரி ஹை. ஓகே, and it emits light when white hot filled with inactive nitrogen or argon to prevent oxidation. ஓகே, ஆனா இது வந்து மோஸ்டா பார்த்தோன்னா பல்ப்லாம் வந்து நிறைய எனர்ஜி கன்சியூம் பண்ணணும். பிகாஸ் அது ஹீட் ஆகிறதுக்கு நம்ம நிறைய கரண்ட் சப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ அது ஒரு கமர்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட். மோஸ்ட் எனர்ஜி கன்சியூம் இன் பல்ப் appears as heat, only a fraction is converted into useful light. ஸோ இது கொஞ்சம் inefficiency-ஆ இருக்கு. அதனால எல்லாரும் பல்பை விட்டுட்டு எல்லாரும் எல்இடிக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க. ஏன்னா அது லெஸ் பவர் எனக்கு கன்சியூம் பண்ணுது. ஓகே, லெஸ் பவர் எனக்கு கன்சியூம் பண்ணுது. சரியா? நெக்ஸ்ட் என்ன? எலக்ட்ரிக் ஃபியூஸ். What is electric fuse? Electric fuse is a safety device. இது எனக்கு சர்க்யூட்ல வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சில நேரங்களில் ஷார்ட் சர்க்யூட்டிங் நடக்கும், சில நேரங்களில் ஷார்ட் சர்க்யூட்டிங் ஓவர்லோடிங் நடக்கும். ஷார்ட் சர்க்யூட்டிங்னா இந்த லைவ் வயர் எனக்கு இந்த அப்ளையன்ஸ்ல வந்து டச் ஆயிடுச்சுன்னா இந்த அப்ளையன்ஸ்ல எனக்கு என்னாகும், எனக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆயிடும். அண்ட் அதே மாதிரி ஓவர்லோடிங்னா ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் கரண்ட் நம்ம சப்ளை பண்றோம்னா அந்த ஓவர்லோடிங் சொல்லுவோம். அந்த டைம்ல என்ன ஆகும், இந்த ஃபியூஸ் வயர் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சர்க்யூட்ல நம்ம கனெக்ட் பண்ணுவோம். கரண்ட் அப்ளையன்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இங்க நம்ம ஃபியூஸ் வயரை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ எனக்கு சப்போஸ் ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எனக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அது இந்த அப்ளையன்ஸ்க்கு போனா அது டேமேஜ் ஆயிடும். ஸோ இந்த ஃபியூஸ் வயர் இருக்கு பாத்தியா, இதோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப 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 கம்மி. ஓகே, ஸோ ஜாஸ்தி கரண்ட் வந்தாவே டக்குன்னு மெல்ட் ஆயிடும். ஸோ அதனால இந்த ஜாஸ்தி கரண்ட் வரப்ப இந்த ஃபியூஸ் வயர்ல பாஸ் பண்றப்ப இந்த ஃபியூஸ் வயர் என்ன ஆயிடும், டக்குன்னு மெல்ட் ஆகி அது பிரேக் ஆயிடும். ஸோ எனக்கு கரண்ட் வந்து ஃபர்தரா ஃப்ளோ ஆகாது. ஸோ திஸ் அப்ளையன்ஸ் இஸ் சேவ்ட், ப்ரொடெக்டட்.
சரியா? ஸோ ஃபியூஸ் ஃபயர் அது தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த மற்ற அப்ளையன்ஸ்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ ஃபியூஸ் வயர் ஹேஸ் லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஹை ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இஃப் எக்ஸசிவ் கரண்ட் பாசஸ் ஹீட் மெல்ட்ஸ் அ ஃபியூஸ் வயர் பிரேக்கிங் த சர்க்யூட். ஸோ இது எப்பயுமே எனக்கு சீரீஸ்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஃபியூஸ் எதால மேடா இருக்கும்? மேட் ஆஃப் அலாய்ஸ் ஆஃப் டின், லெட், அலுமினியம். ஓகே, ஸோ இதோட கமர்ஷியல் ரேட்டிங் 1 ஆம்பியர், 2 ஆம்பியர், 3 ஆம்பியர், 4 ஆம்பியர் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சரியா? ஹவ் இஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் யூஸ்ஃபுல் இன் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்னு உனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நீ இதை வந்து எழுதணும். சரியா? ஓகே ஓகே ஸோ பசங்களா, நல்லா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எல்லா ஃபார்முலாஸ், இந்த சாப்டர்ல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு அண்ட் யூ ஹேவ் டு சால்வ் லாட் ஆஃப் நியூமெரிக்கல்ஸ். அப்பதான் இந்த சாப்டர் உனக்கு சூப்பரா வந்து புரியும். கண்டிப்பா இதோட நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்டட் செஷன்ல நான் வந்து நியூமெரிக்கல்ஸ் பயங்கரமா சால்வ் பண்றேன். ஏன்னா நியூமெரிக்கல்ஸ்க்கு இந்த டைம் போதாது. ஓகே, ஸோ நீங்களுமே இந்த செஷன் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய நிறைய நியூமெரிக்கல்ஸ் எக்ஸ்ட்ராவா நான் வந்து கொடுத்துருக்கேன். அதெல்லாம் உட்காந்து சால்வ் பண்ணுங்க. ஏன்னா ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மக்கப் பண்ணிட்டு போனா உன்னால அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டோட டெஃபினேஷன் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுவுமே உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ஐ ஹவ் கிவன். ஓகே, உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ஐ ஹாவ் கிவன். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் பசங்களா, இவ்வளோ நேரம் என் கூட இருந்ததுக்கு. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எல்லா கான்செப்ட்ஸையும் நம்ம சூப்பராக வந்து புரிய வச்சிட்டோம். ஸோ இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது நியூமெரிக்கல்ஸ். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த செஷன் பிடிஎஃப், இந்த ரெக்கார்டிங்ஸ் அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணும் அப்படின்னா நம்மளோட பிசிக்ஸ் வால ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு சிபிஎஸ்இ தமிழ் அப்படின்ற பேட்ச்ல ஃப்ரீயாவே என்ரோல் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒன் ஷாட்ல மீட் பண்ணுவோம். Until then, bye bye from Aishwarya Ma'am. Thank you so much and take care. பசங்களா, bye bye.